நாம் தமிழ் கட்சி திரள் நிதியில் நடக்கிறது. இதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் காலரை தூக்கி விட்டு நான் வந்துட்டு கெத்தாக சொல்லுவேன், ஆம் எங்கள் கட்சி திரள் நிதியில் தான் நடக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, மற்ற கட்சியெல்லாம் எப்படி எந்த நிதியில் நடக்குதுங்கிறதான் கேள்வி. இப்போ வந்துட்டு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவர்களுக்கு எங்கேருந்து நிதி வருதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு காசு எதுவும் மரத்தில் எதுவும் காய்க்குதா, இல்லை அவங்க அப்பா அம்மா யாரும் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, பரம்பரை சொத்து ஏதாவது இருந்திருக்குதா, எங்கேருந்து இத்தனை கோடி ரூபா காசு செலவு பண்ணுறாங்கல்ல, எங்கேருந்து வருது? இதை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா எது சரியானதுங்கிறது புரிஞ்சிடும். ஊழல் லஞ்சத்தில் தலைத்து அல்லது வந்துட்டு லாட்ரி பணத்தை வச்சு இல்லை கருப்பு டிக்கெட் வச்சு பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசை வச்சு இவங்க வந்து கட்சி நடத்தக்கூடியவர்கள்லாம் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்காக நாங்கள் வந்துட்டு சேவை செய்வதை நீங்கள் கிண்டல் செய்வீர்களே, ஆனால் உங்களுடைய புரிதலும் அறியாமையும் அரசியல் தெளிவும் அவ்வளவுதான் இருக்குங்கிறத நம்ம மக்கள் வந்து அதிமுகவையோ திமுகவையோ காங்கிரஸையோ அல்லது பாஜகவையோ கேள்வி கேட்கறது இல்ல. இது மாதிரி கார்பரேட் இருந்து நிதி வாங்கிட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி மீதுதான் தொடர்ந்து நீங்க வந்து எங்களுடைய பணத்தை வாங்கிட்டு நீங்க தேர்தல் நேரத்துல செலவு பண்ணிட்டு கடைசியா வந்து ஜெயிக்கிறதும் கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நடைமுறை சார்ந்துக்கு வரதே கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருந்திருந்தால் திரள் நிதி யாராவது ஒருத்தம் கொடுப்பானா சொல்லு. மக்கள் நீங்க ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க, திரள் நிதி யாராவது ஒருத்தம் கொடுப்பானா? அப்படி இருந்தும் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி திரள் நிதி அறிவிக்கும் பொழுது அத்தனை பேரும் தொடர்ந்து நிதி அளிக்கிறாங்களே, எதனால அளிக்கிறாங்க?